ரைட் ஓகே. நான் இப்ப உங்களுக்கு கதைக்கிறது விளங்குதா? இந்த ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? ரைட் ஓகே. ஸோ உங்களோட ஜிட் எக்ஸாம் செப்டம்பர் 14, அதால நம்ம வேகமாக முடிக்க வேண்டியது, நிறைய செக்ஷன் கவர் பண்ணணும். ரைட் ஓகே. டுடே இன்றைக்கு நாம் சில விஷயம் பார்ப்போம். ப்ராக்டிக்கல் வேர்ல்ட் போகும் அது உங்களுக்கு வரையாக. Today we are going to discuss about the computer network, right? So in Tamil we are telling கணனி வலையமைப்பு, right? So computer network அப்படின்றால் இப்ப தனி ஒரு கம்ப்யூட்டர், if it is one computer we are telling that one as stand alone computer. தனி ஒரு கம்ப்யூட்டராக இருந்தால் அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற நாம stand alone computer, right? ஒரு கம்ப்யூட்டருக்கு தனி இருக்கிற கம்ப்யூட்டர், right? So தனி பிசி. If it is two computers, ரெண்டு கம்ப்யூட்டர்ண்டா அதுக்கு நாம சொல்லுவோம் பியர் டு பியர் கம்ப்யூட்டர். அதாவது ஒரு சர்வர் ஒன்று இல்லாம ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும்டா அது பியர் டு பியர். இட் மீன் சேம் கெப்பாசிட்டி, ஒரே கெப்பாசிட்டி உள்ள கம்ப்யூட்டர்ஸ் சொல்றதா நாம இந்த பியர் டு பியர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். ரைட். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க், கணனி வலையமைப்பு அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்றால், ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மீன் two or more computers are connected for the purpose of communication and sharing the resources. அப்படி சொல்லுவோம். அப்படின்றால் இரண்டு அல்லதற்கு மேற்பட்ட கணனி முறைமைகள், இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட, தனிய ஒன்றுண்டா அது ஸ்டாண்ட் அலோன், இரண்டுண்டா பியர் டு பியர். அப்ப இங்க நெட்வொர்க்குங்கிறது கணனி வலையமைப்புங்கிறது, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு தமிழ்ல சொல்றோம் நாம கணனி வலையமைப்புன்னு சொல்றோம். இந்த கணனி வலையமைப்பு அப்படிங்கிற என்ன, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கணனி முறைமைகள் ஏனைய கணித்தல் சாதனங்கள் என்பவற்றை ஒன்றிணைத்து தொடர்பாடல் மற்றும் வளப்பகிர்வு என்பவற்றிற்கு வசதி செய்தலை கணனி வலையமைப்பு. அப்ப இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கூடாக நாம் என்ன செய்யறோம்னா, ஸோ two or more computers are connected for the purpose of communication and sharing the resources. அப்ப தொடர்பாடல் அதே போல வளப்பகிர்வு, இதுக்காக வேண்டி தான் நாம் என்ன செய்யறோம், இந்த கணனி வலையமைப்பை உருவாக்குறோம். ரைட், விளங்குதானே? கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கணனி வலையமைப்பு ஏன் உருவாக்குறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர்ஸ்கள் வந்துட்டு தொடர்பாடல் கொள்ளணும், அதே போல வளப்பகிர்வு. உதாரணமாக நம்மள்ட்ட ஒரு பிரிண்டர் தான் இருக்கு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல என்ன நிறைய கம்ப்யூட்டர்ஸ்கள் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு பிரிண்டரை வச்சு நம்ம நெட்வொர்க் பண்ணி வச்சோம்னா எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க பிரிண்ட் பண்ண கொடுத்தாலும் அந்த ஒரு பிரிண்டர் ஊடாக நாம எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே போல எங்கட கம்ப்யூட்டருக்கு சிடி ரோம், சிடியோ ஒரு டிவிடியை போடுறதுக்கு சிடி ரோம் ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கின்ற, அதுல போட்டுட்டு நாம மொத்தத்துல என்ன ஷேர் பண்ணி கொள்ளலாம். இது என்னத்துல பெனிஃபிட், நன்மை என்று சொல்லி பார்த்தோம்னா, பெனிஃபிட்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ் அப்படின்னு என்ன நன்மைகள். இது வந்துட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிட ஒரு நன்மையாக நாம கருதுறோம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குங்கிறது two or more computers are connected for the purpose of communication and sharing the resources. அப்ப கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஏன் நாம உருவாக்குறோம்னு பார்த்தோம்னா, கம்யூனிகேஷன் தொடர்பாடலும் அதே போல வளப்பகிர்வு, ஷேரிங் தி ரிசோர்சஸ். வள பகிர்வு, வளம்ங்கிறதுக்கு நாம ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிட்டா? இஸ் இட் கிளியர் மை மெசேஜ்? டு ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் இட் again? Yeah, do I need to explain it again? Have you understood this one? Can you tell me what you have understood? என்ன விளங்குறீன்னு சொல்லுங்க பாபு. எஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கணனி வலையமைப்பு அப்படின்ற என்ன? யா, யூ கேன் ஸ்பீக். இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட கணனிகளை இணைத்து, நெட்வொர்க் இணைத்து அதனூடாக பயன்பெறுற வளப்பகிர்வு. எஸ், வெரி குட். ஓகே. அப்ப கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட பர்பஸ் என்ன, நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்பாடல் வளப்பகிர்வு. எல்லாருக்கும் கிளியரா இது? யா, எல்லாருக்கும் விளங்கிட்டு தானே? கம்ப்யூட்டர் நெட்வொர்க். யா, ஓகே. இதை எழுதி கொள்ளுங்கள். அப்ப
Right. Okay. So have you written this one? எழுதிட்டீங்களா இது? Computer network. In Tamil we are telling கணனி வலையமைப்புங்கிறது 2 கம்ப்யூட்டர் அப்படி அதற்கு மேற்பட்ட கணனி கம்ப்யூட்டர்ஸ்கள் வந்து என்ன பர்பஸுக்காக வேண்டி கனெக்ட் பண்றோம்? தொடர்பாடல் வளப்பகிர்வு. These are the main points. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கணனி வலையமைப்பை ஏன் உருவாக்குறோம் என்று சொல்லி சொன்னால் தொடர்பாடல் அதே போல வளப்பகிர்வை நாம் என்ன இந்த நெட்வொர்க் கூடாக செய்து கொள்றோம். Right? Understood? Is it clear my message? Yeah. Do I need to explain it again? திருப்பி explain பண்ணணுமா நான்? Yeah, you have to open your mouth. Yeah, open your mouth and tell me whether you have understood or not. Right? சார் மறுபடியும் கொஞ்சம் விளங்கப்படுத்திடுங்க சார். Right. Okay. So computer network. Now we are discussing the computer network. Computer network அப்படின்றது என்னென்றால் computer network means 2 or more computers are connected for the purpose of communication and sharing the resources. அப்ப 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணனிகள் தொடர்பாடல் அதே போல வளர்ப்பகிர்வு போன்ற வசதிகளை செய்தல நோக்கமாக கொண்டு உருவாக்கப்படுறதுதான் கணனி வலையமைப்பு என்று சொல்லி சொல்றோம். இப்ப விளங்கிட்டு எல்லாருக்கும் கிளியரா? எஸ். எஸ் சார். அடுத்தது பார்த்தோம்னால் இப்ப கணனி வலையமைப்பு எடுத்தோம்னா டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இதுல நிறைய வகையான வலையமைப்பு வகைகள் இருக்கு. ஆனால் உங்களோட சிலபஸ்ல வந்துட்டு என்ன அவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறது இதைத்தான். ரைட். ஸோ இப்போ நீங்க இந்த ஜிட்டை படிக்கக்குள்ள கூட ஓ லெவல் எக்ஸாமையும் எழுதலாம், ஏ லெவலுக்கும் ப்ரிப்பேர் ஆகலாம். ரைட். ஸோ தெளிவாக படிச்சு அது இப்போ ஐசிடி இல்லாம எங்கேயுமே நீங்க போயிடலாம். ரைட். ஸோ நவ் வி கேன் டிவைட் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இன்டு 3 கேட்டகரிஸ். இப்ப பிரதானமாக நாம எப்படி கணனி வலையமைப்பை டிவைட் பண்றோம் என்றால் 3 வகையாக. The first one is local area network. Local area network. In short, we are telling this one as the LAN. இதை நாம ஷார்ட்டா சொல்றோம் LAN என்று சொல்லுவோம். In Tamil, இதை இடத்துரி வலையமைப்புன்னு சொல்லுவோம். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் நாம தமிழ்ல சொல்ற இடத்துரி பரப்பு வலையமைப்பு. சரியானே? அதே போல அடுத்த பார்த்தோம் என்றால் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். தமிழ்ல பெருநகர் பரப்பு வலையமைப்பு. அதாவது பேங்க்ஸ் வங்கிகள்ல நாம பிரான்சஸ் கிளைகளை கனெக்ட் பண்றதுக்கு பாவிக்கின்ற ஒரு வலையமைப்பாக இந்த பெருநகர் பரப்பு இருக்கு. ரைட். ஸோ பீப்புள்ஸ் பேங்க் கல்முனை பிரான்ச், பீப்புள்ஸ் பேங்க் பெட்டிகுலோ பிரான்ச், பீப்புள்ஸ் பேங்க் கலம்பு பிரான்ச், பீப்புள்ஸ் பேங்க் அட்டாளச்சிற பிரான்ச், பீப்புள்ஸ் பேங்க் சாய்ந்தமரது பிரான்ச், பீப்புள்ஸ் பேங்க் மருதமன பிரான்ச். இப்படி பிரான்சஸ் கிளைகளை கனெக்ட் பண்றதுக்காக பயன்படுத்துற ஒரு வலையமைப்பு தான் பெருநகர் பரப்பு என்று சொல்றோம், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். அடுத்தது பார்த்தோம்னா வைட் ஏரியா நெட்வொர்க், பெரும் பரப்பு வலையமைப்பு. அதாவது நம்ம இன்டர்நெட் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க், thousands or millions of networks are connected together. This is the idea of wide area network, right? So கணனி வலையமைப்பு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எடுத்தோம்னா நம்மட தேவைக்கு அல்லது இட வசதிக்கு ஏற்ப நாம என்ன திட்டமிடப்படுது. சரியா? இப்ப உங்களோட புவியியல் ரீதியாக சின்ன ஒரு பரப்பை நாம கனெக்ட் பண்றதுக்கு பாவிக்கிற ஒரு நெட்வொர்க்கு தான் இடத்துரி பரப்பு, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். Within a building, within an office, within a small geographical area, within a factory, if we want to connect a network, then you have to use this local area network. அப்ப கூட இடத்துரி பரப்புங்கிறது ஒரு புவியியல் ரீதியாக சின்ன ஒரு பரப்புக்குள்ள, ஒரு அலுவலகத்துக்குள்ள, ஒரு பில்டிங்குக்குள்ள, ஒரு தொழிற்சாலைக்குள்ள கனெக்ட் பண்ற நெட்வொர்க் தான் இடத்துரி வலையமைப்பு அப்படின்னு சொல்றோம். அதே போல அடுத்தது பார்த்தோம்னா பெருநகர் பரப்புங்கிறது என்னென்றால் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை விட அதை போல 2-3 பிரான்சஸ் கிளைகளை நகரங்களை ரைட் அதை கனெக்ட் பண்றதான் வந்துட்டு என்ன பெருநகர் பரப்புன்னு சொல்றோம். வங்கிகள் எடுத்தா பேங்க் வித் மல்டிபிள் பிரான்சஸ், இதான் வந்துட்டு இதுக்கு உதாரணம். இப்போ உதாரணமாக எடுத்தோம்னா நான் சொன்ன ரைட். ஸோ மக்கள் வங்கி கல்முனை கிளை, அதே போல களம்பு கிளை, ஹெட்டன் கிளை, ரைட். அதே போல நுவரேலியா கிளை, சாய்ந்தமருது கிளை, ரைட். அட்டாளச்சனை, அக்கரைப்பற்று, ரைட். ஸோ இப்படி என்ன வலையமைப்புட பேங்கோட கிளைகளை கனெக்ட் பண்றதுதான் இந்த பெருநகர் பரப்புன்னு சொல்றோம். அதே போல அடுத்தது பெரும் பரப்பு, வித்தியாசத்தை விளங்கிடுறோம். பெருநகர் நகரங்கள்ல பிரான்சஸ் கிளைகளை, பெரும் பரப்புங்கிறது என்ன வந்துட்டு அது லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியா, புவியியல் ரீதியாக பெரிய ஒரு பரப்பு. அதாவது நம்ம இன்டர்நெட் தான் வந்துட்டு என்ன இந்த வைட் ஏரியா நெட்வொர்க்கு உதாரணம். விளங்கிட்டப்ப உங்களுக்கு இது have you understood or not? Yeah. விளங்கிட்டு சார். எஸ் சார் விளங்கிட்டு. Yeah, can you tell me what you have understood? என்ன விளங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க பாப்போம் இதுல இருந்து. Yeah, you can tell me. கணனி வலையமைப்பு எப்படி நாம வகைப்படுத்துறோம்?
மூன்று வகைப்படுத்தலாம். Yes, you can tell me. Speak. கணனி வலையமைப்பு 3 வகையாக வகைப்படுத்தலாம். இடத்துரி பரப்பு என்றும் அது லோக்கல் ஏரியா அப்படி வரும். அடுத்தது பெருநகர் பரப்பு, அது ஒவ்வொரு கிளைகள் பிரான்ச் அதுல வரும். அடுத்து பெரும் பரப்பு, அது இன்டர்நேஷனல் அந்த ரீதியாக வரும். Right, okay, very good. Right, okay, you can note it down. எழுதி கொள்ளுங்கள் அதை. Right, okay, இப்ப நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது கணனி வலையமைப்பு. கணனி வலையமைப்புங்கிறது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணனிகளை தொடர்பாடல் அதே போல வளப்பகிர்வுக்காக வேண்டி நாம உருவாக்குறது தான் கணனி வலையமைப்பு என்று சொல்லி சொல்றோம். ரைட், சோ இந்த கணனி வலையமைப்பு எடுத்தோம்னால் நாம பிரதானமாக உங்களோட சிலபஸுக்கு ஏற்ப 3 வகையாக நாம் என்ன செய்யறோம், வகைப்படுத்துறோம். இடத்துரி பரப்பு வலையமைப்பு, இங்கிலீஷ்ல சொல்றோம் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் சொல்றோம். இன் ஷார்ட் வி ஆர் லேன். அடுத்தது பார்த்தோம்னா பெரு நகர் பரப்பு வலையமைப்புன்னு சொல்றோம், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னு சொல்றோம், மேன், MA in short. அடுத்தது பார்த்தோம்னா பெரும் பரப்பு வலையமைப்பு, வைட் ஏரியா நெட்வொர்க், மேன் சொல்றோம். ரைட், சோ இதை எழுதிட்டீங்களா? அப்ப have you written this one? Yes sir. ஓ சார் எழுதிட்டோம். Right, okay, அடுத்தது ரைட். ஸோ ஃபர்ஸ்டாக இப்போ நாம் இந்த கணனி வலையமைப்பிட வகைகள்ல முதலாவது வகைப்படுத்தல் இடத்துரி வலையமைப்பு. இப்போ இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நாம இதை லோக்கல் ஏரியா நெட்வொர்க், இங்கிலீஷ்ல ஷார்ட்டா சொல்ற லேன், LAN. இப்போ நான் நான் ஏழியாக உங்களுக்கு சொன்னா போல. ரைட், ஸோ இடத்துரி வலையமைப்புங்கிறது ஒரு புவியியல் ரீதியாக அண்மித்த, அதாவது புவியியல் ரீதியாக குறுகிய ஒரு பரப்பு, ஒரு அலுவலகம், ஒரு பில்டிங், ரைட், ஒரு ஃபேக்டரி, ஒரு தொழிற்சாலை, இது ஒரு ஆபீஸ், இதுகளை கனெக்ட் பண்றதான வந்துட்டு நாம இடத்துறை. ஒரு பாடசாலைக்குள்ள, ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள நாம தொடர்பாடல் வளப்பகிர்வினை உருவாக்குவதற்காக உருவாக்குகின்ற ஒரு வலையமைப்பு தான் இடத்துறை வலையமைப்புன்னு சொல்றோம். வலையமைப்பின் முனையங்கள் அண்மித்த புவியியல் பரப்பிற்குள், புவியியல் ரீதியாக என்ன, சிமோல் ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ், ரைட், அல்லது ஒரே கட்டிடத்தினுள் இருக்கும் வலையமைப்பாகும். புவியியல் ரீதியாக அண்மித்த அப்படி ஒரு கட்டிடத்தினுள் இருக்கும் பில்டிங். இவை பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் போன்றவற்றில் இருப்பவையாகும். இப்போ உங்களோட ஸ்கூல் எடுத்தோம்னா ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு நெட்வொர்க் வந்துட்டு என்ன, லோக்கல் ஏரியா நெட்வொர்க், உதாரணம் இடத்துறை வலையமைப்பு. ரைட், அதே போல யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்கள்ல பாவிக்கப்படுகின்ற ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் பாவிக்கின்ற இந்த வலையமைப்பு வந்துட்டு என்ன, இடத்துறை வலையமைப்பு அப்படின்னு சொல்றோம். கிளியரா உங்களுக்கு இது இடத்துறை வலையமைப்பு அப்படின்னு என்ன சொல்லுங்க பாப்போம். What do you have understood? Yeah, okay, can you tell me what do you mean by வலையமைப்பு முனையங்கள் அண்மித்த புவியியல் பரப்பிற்குள். Yes, right, நம்ம ஆள் சொல்லுங்க பாப்போம், என்ன விளங்கிருக்கு பாப்போம். Yeah, Small geographical places, sir. right, okay, so புவியியல் ரீதியாக அண்மித்த அப்படி என்ன, புவியியல் ரீதியாக சிறிய ஒரு பிரதேசத்தை, அப்படி இல்லாட்டி ஒரு கட்டிடத்தினுள், இட் மீன் வித்தின் a building, அப்படி என்ன ஒரு ஸ்கூல்ல, பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்ற வலையமைப்பு வந்துட்டு இடத்துறை வலையமைப்புக்கு ஒரு உதாரணம், எக்ஸாம்பிளாக நாம் என்ன சொல்றோம். ரைட், ஓகே, யூ கேன் நோட் இட் டவுன், எழுதி கொடுங்க அதை.
Right. Okay. Have you written this one? இடத்துரி வலையமைப்பு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது ஒரு அலுவலகத்துக்குள், ஒரு கட்டிடத்தினுள், பாடசாலைகள், அதே போன்று பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் போன்றவற்றில் இருக்கிற வலையமைப்பு சொல்றதா நாம இடத்துரி வலையமைப்புன்னு சொல்றோம். புவியியல் ரீதியாக அண்மித்த பரப்புக்குள்ள கனெக்ட் பண்றது. அப்படி சிமோல ஜோகிராபிக்கல் ஏரியாக்குள்ள கனெக்ட் பண்றதுதான் இந்த இடத்துரி வலையமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட்? ஓகே. ஹேவ் யூ ரிட்டன் திஸ் ஒன்? எழுதிட்டீங்களா இதை? Yes, sir. Right. எல்லாருக்கும் கிளியரா? யா. ஓ சார். Yes. அடுத்தது பார்த்தோம் என்றால் நான் மேலதிக விஷயங்கள். ரைட்? ஸோ இடத்துரி வலையமைப்பு எடுத்தோம்னா இதுல ஒரு சென்ட்ரல் ஹப் ஓ சுவிட்ச் இருக்கும். ரைட்? ஸோ அதெல்லாம் உங்களோட எக்ஸாம் எம்சிக்யூலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ புவியியல் ரீதியாக ஒரு கட்டிடத்தினுள், ஒரு பில்டிங்குக்குள் இதுல பாவிக்கிற வலையமைப்பு என்னன்னு சொல்லி கேட்டா அது வந்துட்டு இடத்துரி வலையமைப்பு. ஒரு பாடசாலைக்குள்ள, பல்கலைக்கழகத்துள்ள, ஒரு கட்டிடத்துல, அண்மித்த புவியியல் பிரதேசம், இதெல்லாம் எதை கனெக்ட் பண்ணதுன்னு சொல்லி கேட்டால் இடத்துரி பரப்பு வலையமைப்பு, லோக்கல் ஏரியா நெட்வொர்க் சொல்றோம். ஒரு கட்டிடத்தின் ஓர் அறையில் அல்லது சில அறைகளை இணைத்து நிறுவப்படும் கணனி வலையமைப்பு இடத்துரி பரப்பு வலையமைப்பு எனப்படும். ஒரு பாடசாலையில் அல்லது பல்கலைக்கழகத்தில் சிறிய அளவில் வியாபாரத்தில் அல்லது அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படும் வலையமைப்பு இதற்கு உதாரணம். நான் சொன்னா போதும். ரைட்? ஓகே. இதை மொழி கொள்ளுங்களா? ரைட். எல்லாரும் எழுதிட்டீங்களா அது? Yes, sir. ஓ சார் எழுதிட்டோம். அடுத்தது பார்த்தோம் என்றால் பெருநகர் பரப்பு வலையமைப்புங்கிறது என்னென்றால் நான் சொன்ன போல ரைட். ஸோ கிளைகளை, ஒரு பிரதான ஒரு அலுவலகம் இருந்தால் அதுல கிளைகளை, பிரான்சஸ்களை கனெக்ட் பண்றது தான் வந்துட்டு என்ன பெருநகர் பரப்பு. அதாவது வேற வேற லொகேஷன், வேற வேற இடத்துல. உதாரணம் இருக்குன்னு வங்கிற கிளைகள் வந்துட்டு என்ன பெருநகர் பரப்பு வலையமைப்பு உதாரணம். ஸோ 10 மைல் அல்லது அதிலும் குறைந்த பிரதேசத்தை உள்ளடக்குமாறு அமைந்த இடத்துரி பரப்பு வலையமைப்புக்குள் சிலவற்றை கொண்ட சேர்மானம் பெருநகர் பரப்பு வலையமைப்பு எனப்படும். இப்ப தனிய ஒரு பில்டிங்குக்குள்ள இருக்கிறது வந்துட்டு என்ன லோக்கல் ஏரியா. அதே போல 2-3 இடத்துல இருந்த என்ன வந்துட்டது பெருநகர் பரப்பு வலையமைப்புங்கிறோம். ஸோ இத உதாரணம் வங்கி வலையமைப்புகள், கிளைகள் உள்ள நிறுவக வலையமைப்புகள், கிளைகள் உள்ள பல்கலைக்கழக அமைப்புகள் ஆகியவற்றை இவற்றுக்கு உதாரணமாக காட்டணும். பிரான்சஸ் எழுதிக்கிற யூனிவர்சிட்டிஸ்லயும் பேங்க்ல கிளை இருக்கிறா போல பல்கலைக்கழகத்துல இப்ப வளாகங்கள் இருக்கும். இப்ப உதாரணமாக கிழக்கு பல்கலைக்கழகம் என்றா மலை வளாகம். அப்ப அதெல்லாம் என்ன பெருநகர் பரப்பு, ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கோட இன்னொன்று கனெக்ட் பண்றது. ரைட்? ஸோ யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஏற்கனவே வந்துட்டு வவுனியா வளாகமாக இருந்தது. இப்ப தற்போது தனி பல்கலைக்கழகம். அதே போல ஒரு அலுவலகத்துல அதுல கிளைகளை கனெக்ட் பண்றதுக்கு நாம பாவிக்கிறது என்ன பெருநகர் பரப்பு. அலுவலகம், அதுல களஞ்சியம், தொழிற்சாலை, பிரதேச கிளை அலுவலகம். அப்ப 3 பிரதான அலுவலகத்துல 3 வேற வேற இடத்த 3 விஷயம் இருக்காரு அதோட சம்பந்தப்பட்டான். அப்ப பெருநகர் பரப்புங்கிறது ஒரு பிரதான அலுவலகத்துல கிளைகளை கனெக்ட் பண்ற அதான் வந்துட்டு என்னதுக்கு உதாரணம். விளங்கிட்டப்ப உங்களுக்கு இது? Yes, sir. Can you tell me what you have understood? என்ன விளங்கிருக்குன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். Sir,
நிறைய இடத்துல கிளைய ஒரே வலையமைப்புள்ள கொண்டு வரைதான் சார். அப்ப பெருநகர் பரப்புங்கிறது என்னென்ன பேங் வித் மல்டிபிள் பிரான்ச்சஸ் நகரங்கள்ல சரியான சிட்டிஸ்களை கனெக்ட் பண்ற ஒரு வலையமைப்பு தான் வந்துட்டு பெருநகர் பரப்பு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். உதாரணம் அதே போல கிளைகள் பேங் வித் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இதான் உதாரணம் இருக்கு. ரைட், ஓகே, எழுதி கொடுங்களா அப்ப சார் எழுதியாச்சு. ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா பெரும் பரப்பு வலையமைப்பு. அப்ப மெட்ரோபாலிட்டன் ஏரியாண்டா பெரு நகர் சரியானே. இது என்ன பெரும் பரப்பு வலையமைப்புங்கிறது இது வந்துட்டு என்ன லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியா புவியியல் ரீதியாக எல்லாமே போடுவோம் நாங்க உங்களுக்கு சம்பந்தமா சரியான பாஸ் பேப்பர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாம நெருங்க கூடிய கிளாஸுகள் போடுவோம் நம்ம எக்ஸாம் பெறக்கூடிய அளவுக்கு. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கூல்ல இருக்கிறார்கள் மத்தாக்கள் எல்லாருமே ஜாயின் பண்ண வைங்க. ரைட், ஓகே. ரிவிஷன் எல்லாம் நம்ம செய்வோம். பாஸ் பேப்பர்ஸ் அதுக்கு ஆன்சர் எழுதுற முறை எல்லாம் பார்ப்போம். ரைட், ஓகே. அடுத்தது பெரும் பரப்பு வலையமைப்புங்கிறது பெரும் பரப்பு ஏற்கனவே பெருநகர் இடத்துரி அவ்வளவு பார்த்தோம். பெரும் பரப்புங்கிறது என்ன நாடளாவிய ரீதியிலும் உலகளாவிய ரீதியிலும் காணப்படும் வலையமைப்புகள். ரைட், சோ இவை பரந்த புவிப்பரப்பில் செயல்படுபவை. அப்ப புவியியல் ரீதியாக லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியாவை கனெக்ட் பண்றதான் வந்துட்டு என்ன இந்த பெரும் பரப்பு வலையமைப்பு. ரைட், ஸோ இந்த உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் குரூப்ல போட்டுருக்கீங்க. ரைட், ஸோ அந்த பேமெண்ட்டை செஞ்சு விட்டு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா சரி பேமெண்ட் ஸ்லிப். ரைட், எல்லாம் போட்டிருக்கேன். நான் லிங்க் இல்லாட்டி நீங்க மத்தாக்கள்கிட்ட கேட்டுடுங்க. இல்லாட்டி திருப்பி போடுறேன். உங்களுக்கு போடணுமா திருப்பி? நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா? குரூப்ல இல்லாம இருக்கிறார்கள் ஜாயின் பண்றீங்க எல்லாரும். குரூப் லிங்க ஷேர் பண்ணுங்களா எல்லாருக்கும். இந்த குரூப் லிங்க போட்டுறேன். இருந்தா அதுல போட்டிருக்கேன். நான் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன். ரைட், ஸோ உங்களோட பேமெண்ட்டை செஞ்சு விட்டு அந்த பேமெண்ட் ஸ்லிப்பை வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னைக்கு. குரூப்ல எல்லாம் இது எல்லா டீட்டெயில் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. ஏற்கனவே போன கிளாஸ்ல போட்டிருக்கீங்க உங்களுக்கு வராத ஆக்களுக்கு. ரைட், ஸோ உங்களோட மற்ற ஆக்கள் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. பெரும் பரப்பு வலையமைப்பு அப்படின்ற என்னென்றால் பெரும் பரப்பு வலையமைப்பு அப்படிங்கிறது என்னென்றால் இப்போ புவியியல் ரீதியாக என்ன உலகளாவிய ரீதியில நம்ம நாட்டுக்குள்ளேயும் அல்லது அதே போல உலகளாவிய குளோபலைஸ். ரைட், ஸோ உலக வைஸாக வேர்ல்டு வைடாக நாம் என்ன செய்யற கனெக்ட் பண்றதான் வந்துட்டு என்ன இந்த வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ அப்ப இது வந்துட்டு என்ன ஒரு இன்டர்நெட் லார்ஜ் ஜியோகிராபிக் ஏரியா இடத்துறை வலையமைப்புங்கிறது என்ன புவியியல் ரீதியாக குறுகிய ஒரு ஏரியா. ஆனால் பெரும் பரப்பு வலையமைப்புங்கிறது என்ன புவியியல் ரீதியாக பரந்த பரப்பை கனெக்ட் பண்றது வந்துட்டு என்ன இந்த பெரும் பரப்பு வலையமைப்பு சொல்லி சொல்றோம். விளங்கிட்டப்ப உங்களுக்கு இது have you understood or not? Yes, சார். சொல்லுங்க பாப்போம். என்ன பெரும் பரப்பு வலையமைப்புண்டா என்ன? உலகளாவிய ரீதியிலும் நாடளாவிய ரீதியிலும் வலையமைப்புகள் இணைக்கப்படுறது. ஓகே, வெரி குட். ஓகே, எழுதி கொள்ளுங்களா.
பெரும் பரப்பு வலையமைப்பு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் வைட் ஏரியா நெட்வொர்க் இட் மீன் நாடளாவிய ரீதியிலும் நாடுகளுக்கு இடையில அதே போல உலகளாவிய ரீதியிலும் காணப்படும் வலையமைப்புகள் தான் என்ன பெரும் பரப்பு. புவியியல் ரீதியாக என்ன பரந்த புவிப்பரப்பில் செயல்படுபவை கனெக்ட் பண்றதான் வந்துட்டு என்ன பெரும் பரப்பு வலையமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. ஹேவ் யூ ரிட்டன் திஸ் ஒன்? எழுதிட்டீங்களா அது? ஆம் சார். எஸ், டெல் மீ. ஓகே, சம் மோர் இன்ஃபர்மேஷன். மிகவும் அகன்ற ஒரு பிரதேசத்தை உள்ளடக்குமாறு அமைக்கப்படும் வலையமைப்பு, அதாவது நான் சொன்ன போல வைட் ஏரியா. ஏரியா என்ன பெருசி. சோ மிகவும் அகன்ற ஒரு பிரதேசத்தை உள்ளடக்குமாறு அமைக்கப்படும் வலையமைப்பு வேன் பெரும் பரப்பு வலையமைப்பு எனப்படும். ஒரு நாட்டில் போன்று ஒரு நாட்டுக்கு வெளியேயும் ஏற்படுத்தப்படும் வலையமைப்பு தொடுப்பு பெரும் பரப்பு வலையமைப்பு எனப்படும். ஒரு நாட்டுக்குள்ளேயும் நாட்டுக்கு வெளியேயும் கனெக்ட் பண்றதுக்கு என்ன தான் இந்த பெரும்பரப்பு. இதற்கு சிறந்த உதாரணம் இணையம். அப்ப இன்டர்நெட் தான் வந்துட்டு என்ன நம்மிட வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட், ஓகே, நோட் பண்ணி கொள்ளுங்களா. அப்ப நம்ம கணனி வலையமைப்புண்டா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணனிகளை தொடர்பாடல் மற்றும் வளப்பகிர்வு நோக்கத்துக்காக உருவாக்கப்படுறதான் கணனி வலையமைப்பு என்று பார்த்தோம். அந்த கணனி வலையமைப்பை பிரதானமாக நாம 3 வகைப்படுத்துறோம். இடத்துரி வலையமைப்பு, லோக்கல் ஏரியா நெட்வொர்க், தென் பெருநகர் பரப்பு, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். அடுத்தது பார்த்தோம்னா பெரும் பரப்பு வலையமைப்பு, வைட் ஏரியா நெட்வொர்க் சொல்றோம். இடத்துறை வலையமைப்பு, லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வித்தின் a building, within an office, right? So within a small factory, புவியியல் ரீதியாக அண்மித்த பிரதேசங்கள், அலுவலகங்கள், கட்டிடத்தினுள் ஒரு ரூமின் அறையினுள், பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள்ல நிறுவப்படுற ஒரு வலையமைப்பு தான் இடத்துறை வலையமைப்பு என்று சொல்லி பார்த்தோம். அதே போல அடுத்தது பார்த்தோம் நாம பெருநகர் வலையமைப்புங்கிறது நகரங்களை, சிட்டிஸ்களை, ஒரு நிறுவனத்தினுடைய கிளைகளை கனெக்ட் பண்ற ஒரு வலையமைப்பு தான் பெருநகர். வங்கிகளின் கிளைகள், ஒரு தொழிற்சாலை, ஒரு அலுவலகத்தினுடைய வேறு ஒரு பிரதேசத்தில் இருக்கிற கிளைகள், பல்கலைக்கழகத்தினுடைய கிளைகளை கனெக்ட் பண்ற ஒரு வலையமைப்பு தான் பெருநகர் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா பெரும் பரப்பு வலையமைப்புங்கிறது என்ன வந்துட்டு அகன்ற ஒரு பிரதேசத்தை, புவியியல் ரீதியாக என்ன ஒரு பரந்த ஒரு பிரதேசத்தை கனெக்ட் பண்ற, நாடளாவிய ரீதியிலும் உலகளாவிய ரீதியிலும் கனெக்ட் பண்ற ஒரு வலையமைப்புகள் தான் பெரும் பரப்பு வலையமைப்புன்னு பார்த்தோம். இதுக்கு உதாரணம் வந்துட்டு என்ன நம்முடைய இன்டர்நெட் உதாரணமாக நாம குறிப்பிடலாம். விளங்கிட்டப்ப உங்களுக்கு இல்ல? விளங்கிட்டா விளங்கலையா? ஓகே, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்கண்டா இப்ப எல்லாரும் லீவ் ஆகி இதே ஜூம் லிங்க் ஊடாக திருப்பி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, விளங்கிட்டா நான் சொன்னேன் சொல்லி?